நம்ம தேர்தல் சந்திக்கும் போது யாரை சந்திச்சு ஓட்டுகள் கேட்கிறோம் சகோதரி? மக்களை. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா சொன்னாங்க. அதனுடைய கலர் ஜெராக்ஸ் தான்ங்கிறது இன்னைக்கு அவங்களுடைய அமைச்சரவை பட்டியலை பார்த்தாவே ரொம்ப அழகா அது வந்து தெரியும். எப்படி 7-8 பட்டியலினத்தவர்கள் இருக்காங்களே அதுவா? திமுக 4 பட்டியல் இனத்தவர் இருந்தாங்க. சரி, அதை விட 7 பெருசா 4 பெருசா? அதை நீங்க அறநிலையத்துறையை நீங்க யார்கிட்ட சகோதரி கொடுத்திருக்கீங்க? இந்த அறநிலையத்துறையினுடைய பங்களிப்பு கூடாதுன்னு ஏதாவது சட்டத்துல இருக்கா? பிறப்பின் இடத்திலேயே வரக்கூடிய ஒரு தவற நிவர்த்தி செய்கின்ற இடத்துல ஒருவேளை விசிகேவினுடைய இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமாக ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம். நீங்க கொடுத்திருக்கீங்களா? வித்தியாசம் எங்க தெரியுமா? நடுநிலையாக இல்லையே, இங்க நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு பிறகு நீங்க இல்ல நீங்க கொடுத்திருக்கீங்களா? நடுவுல இருக்கிறவங்களுக்கு இல்ல நான் கேக்குறேன். இல்ல நடுவுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்ல. எத்தனை வருஷம் நீங்க எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க? நீங்க நடுவுல மேல கீழ விடுங்க சார். நீங்க வந்து விசிகாவுக்கு கொடுத்திருக்கணும்னு சொன்னீங்க. அதுல தான் 2 கேள்வி. என்ன ஒரு நிமிஷம் பேச விடுங்க. 2 கேள்வி வச்சிரேன், நீங்க ஃபுல்லாவே பதில் சொல்லுங்க. அந்த விசிகாவுக்கு கொடுக்கறதுல 2 கேள்வி. ஒன்னு, விசிகாவுக்கு ஏதாவது ஒரு அமைச்சரவை திமுக கொடுத்திருக்கா? ஒன்னு. ரெண்டாவது, இதே அறநிலையத்துறையை திமுக முன்னாடி பட்டியலினத்தவருக்கு கொடுத்திருக்கா? நீங்க ரெண்டுமே செய்யாம இன்னைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி